வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு இலந்த பழம், நாவற்பழம், விளாம்பழம் இந்த மூணுத்தை பற்றி பார்ப்போம். ஏன் இது மூணுத்தை பற்றி பழங்களில் சிறந்த பழம் இதை பற்றி தனியாக என் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது வெளியே இந்த மூணு பழமும் ஒரே சீசனில் விளையாது. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொன்று விளையுது. அதனால தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது இதுதான் மட்டும்தான் விளைவிப்பாங்க. இதுதான் நம் பழம். இப்போ இருக்கிற இலந்த பழமோ சீமை இலந்த பழம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பழம் கிடையாது, ஃபாரின்லேருந்து வந்த பழங்கிறது பேர்லேயே நமக்கு தெரியும். நாவர் பழமும் கொடியில் இப்போ விளையுது. அதை தான் பெருசு பெருசாக இருக்குது, அது கிடையாது. இலந்த பழமும் சரி நாவர் பழமும் சரி கொட்டை பெருதாக இருக்கும். அதில் உள்ள சதைப்பகுதி 1 இன்ச்சு கூட இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அந்த சதைப்பகுதி கொஞ்சமாக இருக்கும். இப்போ கூட சென்னையிலையும் சரி கிராமப்புறங்களையும் சரி நாவல் பழம், நம்ம பழைய நாவல் மரம் இன்னும் இருக்குது. அந்த சீசன் அப்போ அதுவே காய்ச்சி கொட்டுது. இலந்த பழமும் இன்னும் இருக்கு, சின்ன இலந்த பழம். இது எல்லாமே நமக்கு உடலுக்கு ரொம்ப சிறந்தது. இப்போ நாவல் பழத்தை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூணுத்துக்கும் பொதுவான குணம் என்ன அப்படின்னா, சரீர வலியும் தாகமும் நல்லா எடுக்கும். அதாவது சரீர வலி அப்படின்னா உடம்பு வலி எல்லாமே கேட்கக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி தாகம் நல்லா எடுக்கும். மூணுமே பசி தூண்டி நல்லா பசிக்க வைக்கும். முக்கியமாக நாவற்பழம் வயிற்று பொறுமல், அக்னி மாந்தம்னு சொல்கிற வயிற்று பொறுமல், வயிற்று வலியெல்லாம் நீக்கக்கூடிய வல்லது. இதே நான் இழந்த பழத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, திரிதோஷம் அதாவது வாத பித்த கபம் எது ஒன்று அதிகமானாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய்கள் வரும்னு தெரியும். இதை மூணுத்தையுமே சமப்படுத்தக்கூடியது இந்த இழந்த பழம். விளாம்பழம் சுவாச காசம், அதாவது சைனஸ் பிரச்சனை, மூச்சிலெல்லாம் இழுத்து விடுறதுக்கு பிரச்சனை, லங் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே வர விடாமல் இந்த விளாம்பழம் பார்த்துக்கும். அப்போ எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டில் விளையிற பழம் இது மூணுமே. மற்ற எல்லா பழமுமே பழம் சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பிட்றோம். பழம் சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு நல்லது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றோம். ஆனால் அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன உடம்புக்கு உள்ளார போய் செய்து நம்ம உடம்புக்கு என்ன வேலை, அதாவது என்ன எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? நம் நாட்டு இலந்த பழம், நம் நாட்டு விளாம்பழம், நம் நாட்டு நாவற்பழம் இது நமக்கு எங்கே கிடைக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சி அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்தந்த சீசனில் விளையிறத நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடம்பு வலியும் கேட்கும், நல்ல தாகமும் எடுக்கும், உடம்புல இம்யூனிட்டி அதிகமாகும், வயிற்று பொறுமல் இருக்காது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சைனஸ் பிரச்சனை இருக்காது. இதுதான் நம்ம தேடி தேடி குழந்தைகளும் சாப்பிடணும்னு சொல்கிறோம், பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம், நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறது, இந்த 3 பழமும் மிக சிறந்த பழம். இப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வந்தால் இந்த 3 பழமுமே இருக்கிறது இல்லை. ஸ்கூல் விட்டு வெளியே வந்தால் உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் பேக்கரியும் சாக்லேட் கடையும் இதுதான் இருக்குது. குழந்தைகள் இதை வச்சு தான் வளர்றாங்க. இதெல்லாம் இல்லாமல் குழந்தைகளை கண்ணை கட்டிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு நம்ம மட்டும்தான் ஒரு நிச்சயமாக ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். கண்ணை கட்டிட்டு தான் நம்ம வளர்த்தே ஆகணும். இதுதான் அதுவும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் போய் அதுங்களோட 10 வயசுக்குள்ள நம்மளால என்ன அறிவு, பொது அறிவு கொடுக்க முடியுதோ, என்ன ஃபுட் நாலேஜ், உணவுகளின் அறிவு, இது எல்லாமே என்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 வருஷம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷம் அவங்க இதை நோக்கியே போவாங்க. அடுத்த பல ஆண்டுகள் அவங்க நோய் இல்லாமல் வாழ்வாங்க. இதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் தீர்வு காண்றதுக்கு சித்தாக்க அணுகலாம்.